தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை நாம் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய மலை பிரசங்கத்தை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், அவங்களுக்கு தேவையான ஆலோசனை என்ன அப்படிங்கிறத அந்த 3 அதிகாரத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நம்ம தொடர்ந்து 6ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம் அநேக செய்திகளை. 7ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நம்ம தொடங்கியிருக்கிறோம் 1 முதல் 5 வசனங்கள் வரைக்கும். அந்த 5 வசனத்திலே ஏன் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது, அதற்கு 3 காரணங்களை குறித்து நம்ம பார்த்தோம். மற்றவர்களை ஏன் குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இந்த வார்த்தையில் நம்ம மத்திய புஸ்தகத்திலேருந்து நம்ம படிக்கலை, தேவனுடைய வார்த்தையை போதிக்கலை. ஒரு புதிய தலைப்புக்குள்ளாக மீண்டும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். அதாவது அடுத்த செய்தி மத்தியிலிருந்து வரும். அதை தொடர்ந்து இன்னொரு தலைப்பில், அதாவது மலை பிரசங்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்ருக்குறோம். அடுத்தது இன்னொரு புதிய தலைப்பில் தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இன்னொரு பேசினபடினாலே, அதாவது வேதாகமமும் குடும்பமும் என்கிற தலைப்பில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும், அதாவது வேதத்தில் உள்ள குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் என்ன, அந்த குடும்பத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தேவனுடைய பிரசங்கத்தை தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஏன் இது அவசியம்னு சொன்னால், இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனும் குடும்பம் என்கிறதான ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் குடும்பம் என்கிற ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கிறான். அதாவது ஒரு மனிதன் நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல, குடும்பத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி எந்த மனுஷனாலையும் சொல்ல முடியாது. எந்த மனுஷனாக இருந்தாலும் அவன் குடும்பத்திலே ஒரு அங்கத்துவமாக இருக்கிறான். ஒருவேளை கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், பேரப்பிள்ளையாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம். புரியுதா? அப்போ அந்த குடும்ப அமைப்பு என்பது அது மிக மிக முக்கியமானது. அப்போ அந்த குடும்ப அமைப்பில் அப்பாவாக இருக்கிற, அம்மாவாக இருக்கிற, மனைவியாக இருக்கிற, கணவனாக இருக்கிற, தாத்தாவாக இருக்கிற, பாட்டியாக இருக்கிற, பேரனாக இருக்கிற, பேத்தியாக இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை சரிவர அந்த குடும்பத்திலே அவர்கள் செயலாற்றினால் மட்டும்தான் அந்த குடும்பமாக இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ குடும்ப வாழ்க்கை ரொம்ப அவசியம். தேவன் முதலாக குடும்பத்தை ஏற்படுத்தினார். அவருடைய படைப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் 6 நாள் எல்லாவற்றையும் படைத்தார் இல்லையா? 6 நாள் எல்லாவற்றையும் படைத்தார். 1வது நாள் வெளிச்சத்தை படைத்தார், 2வது நாள் வானத்தை படைத்தார், 3வது நாள் பூமியை படைத்தார், 4வது நாள் சூரியன் சந்திரனை படைத்தார், 5வது நாள் என்னத்தை படைத்தார்? ஜீவ ஜந்துக்களை படைத்தார், 6வது நாள் விலங்குகளையும் மனிதனையும் படைத்தார். அப்போ எல்லாவற்றையும் ஜோடியாக படைச்சிட்டு கடைசியாக மனிதனையும் கூட தேவன் குடும்பமாக படைத்தார். எல்லா படைப்புகளிலும் விசேஷித்த ஒரு படைப்பு எதுன்னா மனிதன் தான். அப்போ அந்த மனிதன் ஆண்டவர் படைக்கும்போது ஒரு குடும்ப அமைப்பில் படைக்கிறார். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதான செய்தி என்னன்னா, ஆதியாகமத்தில் தேவன் படைத்த முதல் குடும்பம் யார்? தேவன் படைத்த முதல் குடும்பம் யார்? ஆதாமும் ஏவாளும். இப்போ ஆண்டவர் ஆதாமுக்கு அப்பா யார்? ஆதாமுக்கு அப்பா யார்? தேவன் தான் அப்பா. சரியா? ஏவாளுக்கு அப்பா யார்? தேவன் தான். அம்மா யார்? தேவன் தான். அப்பா அம்மா யார்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கு அப்பா அம்மா யார்? தேவன் தான், கடவுள் தான். ஏன்னா அவர் தான் முதல்ல என்ன செஞ்சார்? மண்ணால் உருவாக்கி மனிதனையும் மனுஷையும் உருவாக்கி என்ன செஞ்சார்? குடும்பம் என்கிற அமைப்புக்குள்ளே என்ன செஞ்சார்? கொண்டு வந்தார். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு சத்தியம் என்னன்னு சொன்னால், அதாவது இந்த குடும்ப அமைப்பில் தேவன் ஏற்படுத்தின ஒழுங்கு என்ன, குடும்ப அமைப்பில் தேவன் ஏற்படுத்தின ஒழுங்குமுறை என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு.
சரியா? இதுக்கு தேவன் படைத்த முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள் குடும்பத்தின் மூலமாய் நாம் இன்றைக்கி ஒரு சில காரியங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். இதுதான் இன்றைக்கி எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி எல்லாருமே குடும்பமாக தான் இருக்கிறாங்க. சரியா? எல்லா மனித ஜாதிகளில் பார்த்தீங்கன்னா குடும்பம் இல்லாத ஒரு நபர் யாருமே கிடையாது. அப்போ அந்த குடும்ப அமைப்புக்குள்ள ஒரு சில ஒழுங்குகள் இருக்கிறது. அந்த ஒழுங்கின்படி என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அப்போ ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? 3 காரியத்தை நம்ம என்ன செய்யணும். இதை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்டதான ஒழுங்கு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் இப்பொழுது கேட்டு பாருங்கள். செய்திக்கு பின்னாடி இந்த ஒழுங்கு இருக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்து அந்த ஒழுங்குக்குள்ளே என்ன செய்யுங்க, வாங்க. சரியா? சரி, ரைட். இப்போ முதல் காரியம் ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆவது அதிகாரம் 3ஆவது அதிகாரத்திலிருந்து இந்த செய்தி இருக்கும். சரியா? இப்போ 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்போ முதல் காரியம் என்னன்னா, தேவன் குடும்பத்தை படைத்த விதம் என்ன? முதல் காரியம், தேவன் குடும்பத்தை படைத்த விதம். எவ்வாறு தேவன் குடும்பத்தை படைத்தார்? இப்போ இங்கே 27வது வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். இப்போ இந்த மனுஷனுக்குள்ள தான் குடும்பம் இருக்குது. இந்த முதல் மனிதன் ஆதாமுக்குள்ள தான் ஒரு குடும்பம் இருக்கிறது. அப்போ மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குடும்பம். அப்போ இந்த குடும்பத்தை எப்படி படைத்தார்? ஒரு ஆணை எப்படி ஆண்டவர் படைத்தார்னு சொன்னால் தேவ சாயலாக படைத்தார். கவனிங்க, தேவன் முதல் மனிதன் எப்படி படைத்தார்? தேவ சாயலாக படைத்தார். இப்போ தேவ சாயல் என்றால் என்ன? தேவ சாயல் என்றால் என்ன? அப்போ அவருடைய சாயலை போல சாவலைன்னா உருவமா, தோற்றமா? நம்ம சில பேர் சொல்கிறோம்ல, அப்பாவை மாதிரியே இருக்குது இந்த பிள்ளை, அம்மா முகசாடையிலே இருக்குது இந்த பிள்ளை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுவா இது சொல்லுது தேவ சாயல்னு சொன்னால்? அது அல்ல. தேவனை ஒரு நாளும் யாரும் பார்த்தது கிடையாது. தேவன் எப்படிப்பட்டவருங்கிறது தெரியாது. இப்போ நம்ம ஒரு வேளை சொல்லலாம், தேவ சாயல்னா என்ன போல தான் கடவுள் இருப்பார் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா கடவுளை ஒரு நாளும் ஒருவரும் பார்த்ததில்லை. அப்போ தேவ சாயல் என்பது அவருடைய குணாதிசயங்களை இங்கே சொல்லுகிறது. தேவ சாயல் என்பது கடவுளுடைய குணாதிசயங்கள். என்ன குணாதிசயங்கள் என்று சொன்னால், வாசிங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? தேவ சாயல் என்றால் என்பதை இங்கே தெளிவாக சொல்லுகிறார். தேவ சாயல் என்பது மெய்யான நீதி. மெய்யான நீதி. கவனிங்க, இங்கே கவனிங்க. தேவ சாயல் என்பது மெய்யான நீதி. இரண்டாவது, தேவ சாயல் என்பது அதாவது பரிசுத்தம். தேவ சாயல் என்பது மெய்யான நீதி. நீதி, பரிசுத்தம். அடுத்தது ஞானம். அடுத்தது என்னது? ஞானம். இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இங்கு அறிவுன்னு சொல்லப்படுகிறது. இப்போ தேவ சாயல் என்பது தேவன் முதலாக ஒரு மனிதனை படைக்கும் போது நீதி உள்ளவனாக படைத்தார், பரிசுத்தம் உள்ளவனாக படைத்தார், ஞானம் உள்ளவனாக படைத்தார். புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஒழுங்கு. அப்போ ஒரு மனிதனுடைய தன்மை என்னன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்கணும்? நீதி இருக்கணும். நீதினா அநீதி, அநீதி இல்லை, நீதி, உண்மை. நீதினா உண்மை இருக்கணும். பரிசுத்தம் இருக்கணும், அசுத்தம் அல்ல. ஞானம் இருக்கணும். புரியுதா? ஞானம் இருக்கணும். அப்போ இதுதான் தேவ சாயல். இப்படி தான் மனுஷன் என்ன செஞ்சார்? படைத்தார். முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆதாமும் ஏவாளும் தேவ சாயலிலே படைக்கப்பட்டார்கள். அப்போ அவங்களுக்கு இந்த 3 விதமான குணாதிசயங்கள் என்ன செஞ்சிச்சு? இருந்தது.
சரியா? அடுத்தது அவர் அதிலே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் பாருங்கள், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இரண்டாவது, கடவுளுடைய படைப்பில் படைக்கப்பட்ட விதம், ஒரு மனுஷன் ஆணும் பெண்ணுமாக படைக்கப்பட்டான். ஒரே மனுஷனுக்குள்ள ஆணும் இருந்தது, பெண்ணும் இருந்தது. அப்போ ஆதாமை படைக்கும் போதே ஒரு ஆணாக மட்டும் படைக்கலை, பெண்ணாகவும் என்ன செஞ்சார்? படைத்தார். சரியா? இதில் மூன்றாவது பாலினம்லாம் வரல, மூன்றாவது பாலினம் வரலை. இதை வேதம் அங்கீகரிக்கவும் கிடையாது. மூன்றாவது பாலினம்னா புரியுதா உங்களுக்கு? என்னது மூன்றாவது பாலினம்? இருக்காங்களே அன்னைக்கு. அப்போ இந்த மூன்றாவது பாலினம் தேவன் இங்கே படைக்கலை, இது வேதமும் என்ன செய்யலை? அனுமதிக்கலை. அப்போ யார் ஒருவர் மூன்றாவது பாலினத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் பாவத்தினாலே உருவானவர்கள் என்று சொல்லி அர்த்தம். அவங்களுக்குள்ள தேவ சாயல் என்ன செய்யாது? இருக்க வாய்ப்பு இல்லை. தேவ சாயல் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு ஆண் ஒரு பெண், இதுதான் தேவனுடைய ஒழுங்கு. இன்னொரு விஷயம், ஒரு ஆணுக்கு ஆணாகவும் ஒரு பெண்ணுக்கு பெண்ணாகவும் துணையாக என்ன செய்யல ஆண்டவர் ஏற்படுத்தவில்லை. குடும்ப அமைப்பு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சட்டம் போட்டாங்க இல்லையா? இன்றைக்கி நிறைய, அதாவது இன்றைக்கி அமெரிக்காவில், வெளிநாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலும் இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. என்னது? ஆண் ஆணை திருமணம் பண்ணிக்கலாம், பெண் பெண்ணை திருமணம் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ ஒழுங்கு கேடுன்னு பாருங்கள். இதெல்லாம் பாவத்தினால் உண்டானது, புரியுதா? ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆணும் பெண்ணும் அப்படின்னு தான் வேதம் அப்படி தான் சொல்லுது. ஒரு ஆணுக்கு ஏற்ற துணை யார்? பெண். பெண்ணுக்கு ஏற்ற துணை யார்? ஆண். சரியா? இதுதான் ஒழுங்கு, இதுதான் ஒழுங்கு. அப்போ இந்த ஒழுங்கை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார், இப்படி தான் படித்தார். இதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், மூன்றாவது ஒரு பாலினத்தையோ அல்லது நான்காவது ஒரு பாலினத்தையோ நம்ம என்ன செய்ய முடியாது? வேதத்தின் பூர்வமாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க ஒருவேளை இன்றைக்கி ஆண் பெண்ணாக மாறுகிறார்கள், பெண் ஆணாக என்ன செய்கிறார்கள்? பிறக்கும் போதே பெண்ணாக தான் இருக்கிறாங்க. இப்போ பெண்ணாக இருக்கிறவங்க ஆணாக மாறுறாங்க, பிறக்கும் போது ஆணாக தான் பிறக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? பெண்ணாக மாறிக்கிறாங்க, பெண்ணாக மாறிக்கிறாங்க. இது கடவுளுடைய செயல் அல்ல, இது தேவனுடைய திட்டம் அல்ல. இது பாவத்தினாலே வந்த காரியம், புரியுதா? அப்போ தேவனுடைய ஒழுங்கு என்ன? மனிதனை தேவ சாயலாக படைத்தார். ரெண்டாவது, ஒரு குடும்ப அமைப்பு அப்படிங்கும்போது கணவன் மனைவி, ஆண் பெண், புரியுதா? இதுதான் ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்குள்ளாக தான் கடவுள் என்ன செய்கிறாரு? படைக்கிறார். அடுத்தது இன்னொரு விஷயம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் பாருங்கள். அப்போஸ்தலர் 17:26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் என்ன செய்தார்? இங்கே நல்லா வசனத்தை கவனித்து பாருங்கள். அதாவது மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே தேவன் படைத்த ஆதாம் ஏவாள் என்கிற ஒரே குடும்பத்தின் மூலமாக தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் என்ன செஞ்சிச்சு? உருவானது. புரியுதுங்களா? அப்போ இங்கே ஜாதிகள் கிடையாது. நல்லா கவனிங்க. ஆதாம் ஏவாள் அவனை மட்டும்தான் ஆண்டவர் படைத்தார். இப்போ அவனுக்குள்ளே இருக்கிற அந்த இரத்தத்தின் மூலமாக தான், அந்த ஒரே இரத்தத்தினால தான் மற்ற எல்லா ஜாதியினரையும் என்ன செஞ்சார்? படைத்தார். புரியுதா? இப்போ எல்லா ஜாதிக்கும் ஆதாம் என்ன உறவு முறை? எல்லா ஜாதிக்கும் ஆதாம் என்ன உறவு முறை? அப்பா முப்பாட்டன், புரியுதா? ஆதாம் ஏவாள் முப்பாட்டி, எல்லா ஜாதி அவங்க எல்லாருமே. அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜாதி என்கிற பிரிவினை இங்கே என்ன செய்யாது? இல்லை. ஆண்டவர் படைக்கும்போது ஒரே மனுஷனாலே, ஒரே மனுஷனுடைய ரத்தத்தினால தான் என்ன செஞ்சார்? தோன்ற பண்ணார். அப்போ எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான், எல்லாருமே ஒரே குடும்பம் தான், எல்லாருமே ஒரே தேவனால்
படைக்கப்பட்ட ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். இங்கே நான் அந்த ஜாதி, இந்த ஜாதி, நான் பெரிய ஜாதி, கீழ் ஜாதி அப்படிங்கிற இந்த பாகுபாடெல்லாம் கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்கக்கூடாது. இதுதான் சொல்ல வர்றாரு. கிறிஸ்துவ குடும்பத்தில் இல்லை. புரியுதுங்களா? அதுதான் அங்கே சொல்ல வர்றாரு. ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். சரியா? ரைட். அடுத்தது நம்ம பார்க்குறோம், தேவன் மனிதனை குடும்பத்தை படைக்கிற அந்த விதத்தில் முதல்ல என்ன பார்த்தோம்? தேவன் அவருடைய சாயலாக படைத்தார். ரெண்டாவது ஆணும் பெண்ணுமாக படைத்தார். மூணாவது ஒரே ஜாதியாக தான் படைத்தார். ஒரே ஜாதி தான் படைத்தார், வேற ஒரு ஜாதி கிடையாது. அடுத்தது படைக்கும்போது தேவன் முதல்ல யாரை படைத்தார்? முதல்ல யாரை படைத்தார்? ஆணையே பெண்ணையா? ஆணை தான் படைத்தார். முதல்ல யாரை படைத்தார்? ஆணை தான் படைத்தார். ஆண் தான். பெண்ணை முதல்ல படைக்கலை, ஆணை தான் ஆண்டவர் படைத்தார். ஏன் ஆணை ஆண்டவர் படைத்தார்? முதல்ல கடவுள் ஆணா பெண்ணா? கடவுள் ஆணா பெண்ணாங்க? சொல்ல முடியுமா உங்களால்? கடவுள் அவர் ஆண். சரியா? அவர் கடவுள் எல்லாவற்றையும் படைத்த தேவன் முதல்ல ஆணை குடும்ப வாழ்க்கையில் முதல்ல ஆணை படைத்தார்னா, ஆணுக்கிட்ட தான் ஆணை படைச்சிட்டு என்ன சொல்கிறாரு? ஆணை படைச்சிட்டு தான் அவர் என்ன செய்கிறாருன்னா, ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து ஆணை வச்சு என்ன செய்கிறாருன்னா, இதை நீங்கள் என்ன செய்யுங்க, பண்படுத்து, இதை நீ என்ன செய்யணும், காத்துக்கொள்ளு அப்படிங்கிற பொறுப்பை என்ன செஞ்சுறாரு? யார்கிட்ட கொடுத்தாரு? ஆணுக்கிட்ட தான் கொடுத்தாரு. அப்போ இங்கே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்ன, ஒரு குடும்ப அமைப்பில் முதல் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை படைக்கும்போது முதல்ல ஆணை தான் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாளியாக படைத்தார். ஆண் தான் குடும்ப தலைவனாக இருக்க வேண்டும். ஆண் தான். எந்த விதத்திலும் ஒரு பெண் குடும்ப தலைவியாக என்ன செய்யக்கூடாது? இருக்க முடியாது. ஒருவேளை அந்த குடும்பத்தில் ஆண் இல்லைன்னா பெண் தலைமையாக இருக்கலாம். ஆனால் ஆண் இருக்கும்போது எந்த விதத்திலையும் பெண் அந்த குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது? ஆளக்கூடாது. இதுக்கு வசனம் இருக்குது, வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்கள். ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே புருஷனானவன்லாம் சொல்லப்படலை. என்ன சொல்லப்படுது? ஸ்திரியானவள், பெண்ணானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாக இருந்து அமைதலோடு என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள கடவுள். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? உபதேசம் பண்ணவும் புருஷன் மேலே அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். புரியுதா? கவனிங்க, வசனத்தை கவனிங்க. புருஷன் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு இங்கே நான் என்ன செய்யறதில்லை? உத்தரவு கொடுக்கறதில்லை. அடுத்தது சொல்கிறார். ஏன் அப்படி அமைதியில் ஏன் சொல்கிறாருன்னா, இங்கே அடுத்த வசனத்தை பாருங்கள், நல்லா கவனிங்க. 13ஆவது வசனத்தை பாருங்கள். 13ஆவது வசனத்தை படிங்க ஒருத்தர். எண்ணத்தில் ஆணையனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டால் பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். முதல்ல யார் உருவாக்கப்பட்டது? இங்கே அதுதான் சொல்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால் அடுத்தது கீழேன்னு சொல்கிறாரு. என்ன 14ஆவது வசனம்? ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. யார் வஞ்சிக்கப்பட்டது? ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டாள். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், குடும்ப அமைப்பில் ஒரு ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது. தேவன் படைத்தார். முதல் குடும்பத்தை படைக்கும் போதே இந்த ஆர்டரில் தான் படைக்கிறார், இந்த ஒழுங்கில் தான் படைக்கிறார். இதை நம்ம மீறி வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் டைவர்ஸுக்கு காரணம் என்ன? இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஆண் தலைமைத்துவத்தில் இல்லை, ஆண் தலைவராக இருந்து அந்த குடும்பத்தை நடத்தலை. இன்றைக்கி பெண் என்ன செய்கிறாங்க? குடும்ப தலைவராக இருந்தாங்க. இப்போ பெண்ணு தான் புருஷனை ஆதிக்கம் செலுத்தி, புருஷனுக்கு அதிகாரம் செலுத்தி இப்படி இரு. இன்றைக்கி நிறைய ஆண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மனைவிக்கு கீழே குடும்பத்தை நடத்துகிறார்கள். இது வேதத்துக்கு புறம்பானது. புரியுதா உங்களுக்கு? இல்லையா? சரிங்களா? இப்போ இங்கே இன்னொரு வசனத்தை கூட படிங்க. அதாவது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம் 34ஆவது வசனத்தை பாருங்கள், 35ஆவது வசனத்தை பாருங்கள். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கே தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது.
குடும்பத்தில் குலப்பிரகேஷன் பண்ணுறது தேவன் அல்ல. கலகத்தை ஏற்படுத்துகிறவர் தேவன் அல்ல. தேவன் கலகம் வராமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு ஒழுங்கை படைக்கிறார். முதல்ல ஆணை படைக்கிறாரு, ரெண்டாவது என்ன செய்கிறாரு? பெண்ணை படைக்கிறார். சரியா? அடுத்த வசனத்தில் பாருங்கள், சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவளுக்கு உத்தரவு இல்லை, அவர்கள் அமைதலாக இருக்க வேண்டும். வேதமும் அப்படியே என்ன செய்கிறது? சொல்லுகிறது. அடுத்த வசனம் பாருங்கள், 35வது வசனத்தில், அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால், கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையில் பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே. தெளிவாக சொல்கிறார். இங்கே என்ன சொல்ல வர்றாரு? ஸ்திரீயானவள் கற்றுக்கொள்ளணும். யார்கிட்ட கற்றுக்கொள்ளணும் சொல்லுங்க? யார்கிட்ட கற்றுக்கொள்ளணும்? புருஷரிடத்தில் கற்றுக்கொள்ளணும். அப்படி தானே சொல்லுது வேதம். புருஷர்கள் ஸ்திரீயான இடத்துல கற்றுக்கொள்ளணும்னு சொல்லுது. அப்போ என்ன அர்த்தங்க? ஒரு குடும்ப தலைவன் என்ன செய்யணும்? ஒரு போதிக்கிறவனாக காணப்படணும். குடும்பத்திலே ஒரு போதிக்கிற, ஒரு தேறின, வேதத்தில் தேறின புருஷனாக இருக்கணும். தேறின புருஷனாக இருக்கணும். அதுதாங்க சொல்கிறாரு வேதத்தில். அதுதான் ஆண்டவர் அமைத்து வைக்கிற குடும்ப தலைவனுடைய பொறுப்பு தான். அதனால தான் ஆதாமுட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஆதாமுட்ட என்ன சொல்கிறாரு? மனைவியை உருவாக்கி தேவன் ஆதாமுகிட்ட கொண்டு வந்து கொடுத்தார்ல, இவளை என்ன செய், நீ ஆண்டுக்கொள்ளுன்றார். இவளை என்ன செய்? ஆண்டுக்கொள். ஆதாமை கொண்டு போய் பெண்ணிடத்தில் கொடுத்து நீ ஆண்டுக்கொள்ளலாம் சொல்லலை. அதுதான் வேதம். அதுதான் வேதத்தை பார்க்கணும். இதுதான் கடவுள் ஏற்படுத்தினதான ஒரு விதம். இப்படி தான் ஆண்டவர் அமைப்பு கொடுத்தார். சரியா? அப்போ இங்கே கடைசியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, முதல் பாயிண்டில் தேவன் குடும்பத்தை உண்டாக்கின விதம். அப்போ தேவ சாயலாக உண்டாக்கினார், ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார், ஒரே ஜாதியாக உண்டாக்கினார். அது மட்டும் இல்லை, அடுத்தது குடும்பத்துக்கு தலைவனாக உண்டாக்கினார். குடும்ப தலைவன் ஆணாக தான் இருக்கணும். ஒரு நாளும் பெண்ணாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதனால தான் சபையிலே யார் பிரசங்கிக்கணும்? ஆண் மட்டும்தான் பிரசங்கிக்கணும். பெண்கள் பிரசங்கிக்க கூடாது என்பதற்கான ஒழுங்கு இங்கே என்ன செய்யுது? ஆதியாகமத்திலே சொல்லப்படுது. முதல் குடும்பத்திலே நம்ம என்ன செய்யணும்? ஒழுங்காக அதை படித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம புரிஞ்சிக்கலாம். இதுக்கு நம்ம ஏன் ஆண்கள் 2 பேரும் சமம் தானே, 2 பேரும் தேவ சாயல தான். நான் அதை மீண்டும் சொல்கிறேன், வேதமும் அதுதான் சொல்லுது. இருவரையும் தேவ சாயலாக படைத்தார், சமந்தான். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆணும் பெண்ணும் தேவ சாயலாக படைக்கப்பட்டார்கள், சமமானவர்கள் தான். ஆனால் பொறுப்பில் வித்தியாசம் இருக்கிறது, உருவத்திலே வித்தியாசம் இருக்கிறது. புரியுதா? ஆண் பிள்ளை பெற முடியுமா? முடியுமா? அப்போ ஆணும் பிள்ளை பெற்றுக்கலாம், பொண்ணும் பிள்ளை பெற்றுக்கலாம். என்ன நடந்திருக்கும்? என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆணும் பிள்ளை பெற்றுக்கலாம், பெண்ணும் பிள்ளை பெற்றுக்கலாம்னா என்ன நடக்குங்க? சமாதானமாக இருக்குமா? அங்கே கலகம் தான் உண்டாகும். அதுதான் முன்னே நான் சொன்னேன், தேவன் கலகத்திற்கு ஆண்டவர் அல்ல. புரியுதா? இதுதான் ஒழுங்கு. அப்போ ஆண்டவர் இதுதான் என்ன செஞ்சார்னா, அதனால தான் பாவத்தினுடைய விளைவினால் ஆண்டவர் பாவம் செஞ்ச போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதாமுக்கும் யாவாளுக்கும் சொல்கிறார், இவள் உன்னை அடைவான், இவனாலே நீ கர்ப்பம் தரிப்பாள், வேதனையிலே பிள்ளை பெறுவாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஆண்டவர் கொடுக்கறதான சிக்ஷை. சரிங்களா? அப்போ தேவன் படைத்த அவருடைய, அதாவது குடும்ப படைப்பின் ஒழுங்கிலே அவர் இவ்விதமாக ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினார் என்பதை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அறிந்திருக்க வேண்டும். 2வது காரியம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15-17 வரைக்கும் படிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணியை அவளுக்கு உண்டாக்குவேன் என்றார். புரியுதுங்களா? இங்கே கவனிங்க. 2வது விஷயம், முதல் பாயிண்ட் என்னங்க? தேவன் குடும்பத்தை படைத்த விதம். 2வது, தேவன் குடும்பத்தை படைத்து வைத்த இடம். தேவன் குடும்பத்தை படைத்து வைத்த இடம். வைத்த இடம் எது?
தேவன் குடும்பத்தை மனுஷனை படைச்சிட்டாரு தேவ செயலாக. அடுத்தது அவன் வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒரு இடத்தை அவனுக்கு உருவாக்கி கொடுத்தார். அதுதான் என்னது? ஏதேன் தோட்டம். தேவ சாயலாக படைக்கப்பட்ட இந்த 2 பேரும் என்ன செய்ய வேண்டும்? அவர் ஏற்படுத்தின இடத்துல இருக்க வேண்டும். இப்போ நல்லா கவனிங்க. இங்கே அதுக்கு முன்னாடி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில் பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே என்ன செஞ்சார்? வைத்தார். உருவாக்கினார், தோட்டத்தை உருவாக்கினார். குடும்பத்தை படைத்த ஆண்டவர் அந்த குடும்பம் வாழ வேண்டியதான ஒரு இடத்தையும் ஆண்டவர் படைத்தார். இதுதான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். புரியுதா? எங்கள் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்துட்டு, ஆதாம் உன்னை நான் படைச்சிட்டேன், நீ என்ன செய்யணும்னா உனக்கு இஷ்டமான ஒரு வீட்டை நீ என்ன செஞ்சுக்கோ, கட்டிக்கோ அப்படின்னு சொன்னாரா? சொல்லலை. என்ன பண்ணார்? அவன் வாழணும் அப்படின்னு சொல்லி அவன் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தருடைய தயவில் இருக்கணும், கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவன் என்ன செய்யணும்? ஒழுங்குடன் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஏதேன் தோட்டத்தை எப்படி ஏதேன் தோட்டத்தை உருவாக்குனார்? தோட்டம்னா என்ன? அதில் செடி கொடி மரங்கள் எல்லாமே இருக்கும், அதுதான் தோட்டம். அதுக்கு பேர் தான் தோட்டம். புரியுதா? நல்லா கவனிங்க. ஒன்றுமே இல்லை, மனுஷனை மட்டும் படைச்சிட்டாரு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை உலகத்தில். ஆனால் தோட்டத்தை உருவாக்குறாருன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய மேன்மையான ஒரு விஷயம் தெரியுமா? யாருக்காக? தாம் படைத்த மனிதனுக்காக. புரியுதா? என்னென்ன விதைகள் இருக்கும், என்னென்ன மரங்கள் இருந்திருக்கும், என்னென்ன செடிகள் இருந்திருக்கும். புரியுதா? எல்லா விதமான செடி கொடி அந்த ஏதேன் தோட்டத்தில் விதையை உருவாக்கி அங்கே நட்டு, அவர் தான் நட்டு என்ன செய்கிறாருன்னா அதை அந்த செடி மரங்கள்லாம் வளர்கிறதுக்கு எத்தனை ஆண்டவர் உருவாக்குனார்? 4 ஆறுகளை உருவாக்குனார். எத்தனை ஆறுகள்? 4 ஆறுகளை உருவாக்கி இப்படி அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதில் மனிதன் மட்டும் இல்லை, அவர் படைத்த எல்லா மிருகங்களும் அதில் என்ன செஞ்சிச்சு? குடியிருக்கும்படி ஆண்டவர் ஏற்படுத்தினார். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 15வது வசனத்தில் பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். நோக்கம் என்ன? அதாவது குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. நீ வாழுகிறதான ஒரு இடத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நல்லா கவனிங்க. இந்த பூமியில் நீங்கள் நாளும் வாழ்ந்து கொண்டு, இந்த பூமி யாருக்கு? நமக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த பூமியும் அது நிறைவும் யாருடையது? வேதம் என்ன சொல்லுது? சங்கீதம் 24:1 படிங்க. சங்கீதம் 24:1. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் யாருடையது? கர்த்தருடையது. இந்த பூமியை ஆண்டவர் படைக்கலை அப்படின்னா நீங்களும் நானும் இங்கே என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. புரியுதா? அவர் தானே படைச்சிருக்கிறாரு. அவர் படைத்த பூமி தானே. அவர் படைத்த அந்த பூமியில் நம்ம ஏக்கர் கணக்கில் என்ன செஞ்சுருக்குறோம்? நம்ம பேரில் பதிவு பண்ணி இது என்னுடையது அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு, அவர் படைத்த பூமியில் வீட்டை கட்டிக்கிட்டு, அவர் படைத்த இந்த பூமியில் நீங்களும் நானும் வாழும்போது அவருடைய இஷ்டத்தின்படி தான் வாழணுமே ஒழிய நம்முடைய இஷ்டத்தின்படி என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது என்கிறதான ஒரு ஒழுங்கை இங்கே ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் கொடுத்த பூமிங்க, அவர் கொடுத்த வானம், அவர் கொடுத்த உலகம் தானே இது. அவர் கொடுத்த உலகத்தில் அவர் படைத்த மனிதனாகி நீங்களும் நானும் அவருடைய இஷ்டத்தின்படி நான் வாழணுமே ஒழிய என்னுடைய இஷ்டத்தின்படி நான் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அப்புறம் படைத்தவர் ஒரு வீட்டை ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி விட்டுருக்கிறாரு. வாங்கப்பா ஆதாம் வா, இந்த தோட்டத்தை உனக்காக ஏற்படுத்தினேன், உன் இஷ்டத்தின்படி வாழுன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? அங்கே ஒரு கட்டளையை கொடுக்குறாரு பாருங்க. என்ன கட்டளை கொடுக்குறாரு? என்ன கட்டளை கொடுக்குறாருங்க? தேவனாகிய, அதாவது 16 வசனம் பாருங்க. முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும்.
நல்லா கவனிங்க. அழைத்து கொண்டு வந்துன்னு அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. ஆதாமை என்ன செஞ்சார்? ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். அப்போ அதுக்கு முன்னாடி எங்கே இருந்திருப்பான் ஆதாம்? அழைத்து கொண்டு வந்தாருன்னா அதுக்கு முன்னாடி எங்கே இருந்திருப்பான்? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? கடவுளுடைய பார்வையில் இருந்த அந்த ஒரு மனிதன் இப்போ அவனை அங்கேயே விட்டுட்டு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அவனை கொண்டு வந்து அந்த தோட்டத்தில் வச்சு என்ன செய்கிறாரு? இதை நீங்கள் என்ன செய்யணும்? பண்படுத்தணும். என்ன செய்யணும்? காக்கணும். கட்டளை தான் பண்படுத்தணும், காக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காடாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யணும்? பண்படுத்த வேண்டும், அதை காக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளை. இதுதான் ஒழுங்குங்க. இதை நம்ம மீறவே முடியாது. இதை மீற முடியாதுங்க. இதுதான் ஒழுங்கு. புரியுதுங்களா? அப்போ அடுத்தது அந்த ஏதேன் தோட்டத்தில் தான் என்ன செய்கிறாருன்னா அந்த சட்டத்தையும் கொடுத்துட்டு, கட்டளை கொடுத்துட்டு, இந்த கனியை அடுத்தது எந்த கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இந்த கனியை புசிக்கக்கூடாது, இதை புசிக்கலாம். இதை என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது, இதை புசிக்கலான்னு சொல்கிறாரு. எதை புசிக்கணுமோ அதை புசிக்கலான்னு சொல்கிறாரு. எதை புசிக்கக்கூடாதோ அதை கூட சொல்கிறாரு. நீங்கள் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனியை புசிப்பீங்கன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க. அது பிரச்சனை உண்டு. கட்டளையை மீறினீங்கன்னா பாவம் தான். புரியுதா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இப்போ கட்டளையும் என்ன செஞ்சுறாரு? கொடுத்துட்டு அடுத்தது என்ன சொல்கிறாரு? ஏதேன் தோட்டத்திலேயே படைத்த எல்லா மிருகங்களுக்கு என்ன சொல்கிறாரு? பேர் வைக்க சொல்லுகிறார். பேரை வைக்க சொல்கிறார். அப்போ இங்கே கவனிங்க, படைத்த எல்லா மிருகங்களுக்கும் ஆண்டவரே பேர் வச்சுருக்கலாம் இல்லையா? தேவனே பேர் வச்சுருக்கலாம். ஏன் ஆதாம்கிட்ட கொடுத்தாரு? மிருகத்துக்கு எல்லா எத்தனை வகையான மிருகங்கள் இருக்குது? கணக்கே இல்லை. நமக்கு தெரிஞ்ச மிருகங்கள்லாம் என்ன, எத்தனை மிருகம் தெரியும்? நமக்கு தெரியாத மிருகங்கள் ஏராளமாக இருக்குது. கடலில் இருக்கிற மீன்கள் எத்தனை வகையான மீன்கள்? உங்களுக்கு எத்தனை மீன் பேர் தெரியும்? எத்தனை மீன் வகையான பேர் தெரியும் உங்களுக்கு? ஆனால் மீனவனை போய் கேட்டு பாருங்கள். மீன் பிடிக்கிறாங்க இல்லையா, அவங்கள போய் கேட்டு பாருங்க. பிடிக்கிற மீனுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கும். இப்போ இந்த பேர்லாம் யார் வச்சதுன்னு நினைக்கிறீங்க? ஆதாம் வச்ச பேர். ஏன் தெரியுமா? ஏனைக்கு ஏனைன்னு சொல்லி பேர் வச்சான். சிங்கத்துக்கு சிங்கம்னு சொல்லி பேர் வச்சான். நாய்க்கு நாயின்னு சொல்லி பேர் வச்சான். எறும்புக்கு எறும்புன்னு சொல்லி பேர் வச்சான். கொசுக்கு கொசுன்னு சொல்லி பேர் வச்சான். இப்போ அந்தந்த மிருகத்துக்கு அந்தந்த உருவத்தை பார்த்து கரெக்டாக பேர் வச்சு அந்த ஞானத்தை கொடுத்தது யார்? தேவன். அந்த ஞானத்தை வச்சு தான் எல்லா மிருகத்துக்கு என்ன செஞ்சா? பேர் வச்சு. இப்போ அதை தொடர்ச்சியை நீங்கள் படித்து பாருங்கள். அதாவது இப்போ 18ஆம் வசனத்தில் பாருங்கள். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உருவாக்க. ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு உருவாக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா உருவாக்கலை. சரியா? ஏற்ற துணையை இன்னும் உருவாக்கலை. ஆதாம் மட்டும் தனியாக தான் இருக்கிறான் ஏதேன் தோட்டத்தில். அதுக்கு அடுத்தது பேரை வைக்க சொல்கிறாரு. பேர் வச்சுட்டான். இப்போ பாருங்கள் 20ஆவது வசனத்தில் பாருங்கள். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ என்ன இல்லை? ஏற்ற துணை. என்ன சொல்லுதுங்க? ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்போ ஆதாம் பார்த்துருப்பான் இல்லையா? இவ்வளோ மிருகத்துக்கெல்லாம் பேர் வச்சிட்டோம். ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் எல்லா மிருகத்துக்கும் என்ன செஞ்சிட்டோம்? பேர் வச்சிட்டோம். ஆனால் நமக்கு என்ன இல்லை? ஒரு துணையை. எல்லாத்துக்குமே ஜோடி ஜோடியாக இருக்குது. ஆண் சிங்கம், பெண் சிங்கம், ஆண் யானை, பெண் யானை. புரியுதா? எல்லாருமே இவன் பார்க்குறான். பேர் வைக்கும்போது பாப்பானா பார்க்க மாட்டானா? இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், இது ஆனா பெண்ணா அப்படின்னு பாப்பானா பார்க்க மாட்டானா? பார்ப்பான். அவள் பார்த்துட்டு எல்லாருக்குமே ஜோடி ஜோடியாக இருக்குது, எனக்கு என்ன இல்லை இல்லையே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள் 21ஆவது வசனம் பாருங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார்.
தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். என்ன பார்த்துட்ருக்குறோம்? குடும்பத்திலே தேவன் ஏற்படுத்தின ஒழுங்கு. முதல் மனிதனுடைய ஆதாம் ஏவாளுக்குள்ளாக குடும்பம் என்கிறதான அந்த குடும்பத்திலே தேவன் ஏற்படுத்தின ஒழுங்கு. இப்போ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஏற்ற துணையை ஆதாமுக்கு ஏற்படுத்தினார். ஏற்ற துணை யார் என்று சொன்னால் இந்த பெண் தான் ஏற்ற துணை. இந்த ஏற்ற துணைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா கவனிங்க. ஏற்ற துணை ஒரு ஆணுக்கு ஒரு பெண் ஏற்ற துணை. ஏற்ற துணையான ஒரு ஸ்திரீ, ஏற்ற துணையான ஒரு பெண் எப்படிப்பட்டவளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அப்படி தான் அந்த ஏவாளையே படைத்தார். அதாவது 3 காரியம். ஒன்று, ஆதாமுக்கு ஏவாள் இருப்பது நல்லது. இதுதான் ஏற்ற துணை. அதாவது ஒரு மனைவி ஆதாமுக்கு எப்படிப்பட்டவளாக இருக்கணும்? நல்லவளாக இருக்கணும். இவள் நல்லது, இவள் எனக்கு கிடைத்தது நல்லது, இவள் எனக்கு கிடைத்தது நல்லது. இப்போ இங்கே கவனிங்க, நல்லா வசனத்தை பாருங்கள். 22வது வசனம் பாருங்கள். 2வது அதிகாரம் 22வது வசனம். அதாவது ஏவாளை படைத்து ஆதாம்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த உடனே அவன் எவ்வளோ ஆனந்தப்படுறான் தெரியுமா? எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறான் தெரியுமா? யார்? ஆதாம். அங்கே டூயட்லாம் பாடிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதாவது தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவள் மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது 23வது வசனம், ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இதுதான் டூயட் பாட்டு. ஏவாளை பார்த்த உடனே ஆதாம் பாடின பாட்டு இதுதான். என்ன பாட்டு இது? இது கேளிக்கையாக இல்லை. கடவுள் கொண்டு வந்து எனக்கு ஏற்ற துணையாக கொடுத்தாள்னா இவை எனக்கு நல்லவள். ஏற்ற துணை நல்லவளாக இருக்கணும். ஏற்ற துணைன்னா நல்லவளாக இருக்கணும், எல்லா விதத்திலும் நல்லவளாக இருக்கணும். என் எலும்பில் எலும்பு, அதான் சொல்கிறான். ஏற்றுக்கொள்ளணும். கணவன் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னா, அதாவது என்னுடைய சதைங்க என் மனைவி, என்னுடைய அவையுங்க, என்னுடைய உறுப்புங்க, என்னுடைய எலும்புங்க, என்னுடைய மாம்சங்க. அதனால தான் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கணும்னு சொல்கிறார். கணவன் மனைவி இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கணும். புரியுதா? நல்லவளாக இருக்கணும். 2வது ஏற்ற துணைன்னா அவள் ஆதாமுக்கு எப்பொழுதும் உதவியாக இருக்க வேண்டும். ஆதாமுக்கு மனைவி எப்பொழுதும் உதவியாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் கணவனுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. ஆதாமுக்கு குடும்ப தலைவனாக இருக்கிறதுனால அவன் மனைவியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், அடுத்தது வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அடுத்தது சமுதாயத்தில் நிறைய பேர்த்த என்ன செய்யணும், அவன் பார்க்கணும். அதனால் நிறைய பொறுப்புகள் இருக்கிறதுனால மனைவி கணவனுக்கு எல்லா விதத்திலும் என்ன செய்ய வேண்டும்? உதவி உள்ளவளாக இருக்க வேண்டும். உபத்திரவமாக இல்லை, உதவி உள்ளவளாக இருக்க வேண்டும். அப்படின்னா உதவி உள்ளவளான, உதவினா என்ன அர்த்தம்? எல்லாவற்றிலும் தன்னுடைய கணவனை என்ன செய்யணும்? பிரியப்படுத்தணும், கணவனை திருப்திப்படுத்தணும். அடுத்தது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, பொறுப்புகளை உண்மையோடு உத்தமத்தோடு செய்ய வேண்டும். அப்போ தான் கணவன் என்ன கொஞ்சமாக யோசித்து பாருங்கள். ஆணுக்கு ஆண்டவர் நிறைய பொறுப்புகளை வச்சுருக்கிறதுனால அந்த ஆண் எல்லாவற்றையும் வேலை செய்யணும், அதை பண்ணணும், நிறைய உழைப்புகள் இருக்கிறதுனால சோர்ந்து போகக்கூடிய நேரம் வரும். அடுத்தது கடன் பிரச்சனைகள் வரும்போது, அடுத்தது ஒரு விபத்தில் மாட்டிக்கொள்ளும் போது, அடுத்தது தோல்வி வரும்போது, இதுக்கு எல்லாம் ஒரு மனைவியானவள் என்ன செய்யணும்? எல்லா விதத்திலும் ஆறுதல் உள்ளவளாக இருக்கணும், உதவி உள்ளவள். இதுதான் ஏற்ற துணை. அடுத்தது அவர் என்ன சொல்கிறார்? 3வது காரியம், ஏற்ற துணை அப்படிங்கிறது நல்லவளாக இருக்கிறது மட்டும் இல்லை, உதவி உள்ளவளாக இருக்கிறது மட்டும் இல்லை, 3வது ஆதாமுக்கு ஏற்றவளாக இருக்க வேண்டும். ஆதாமுக்கு ஏற்றவளாக இருக்க வேண்டும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளும் என்ன செய்கிறாள்? அந்த வீட்டை இடித்து போடுகிறாள். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவர் யார்? இன்னொரு விஷயம், தேவன் அவர் சொல்கிறாரு, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்ட்டார்.
எந்த மனுஷனும் தனிமையாக இருப்பது நல்லதே கிடையாது. கல்யாணம் பண்ணாத வாலிபர்கள்லாம் தனிமையாக இருந்தீங்கன்னா அது நல்லதே கிடையாது. நல்லது கிடையவே கிடையாது. தனிமையாக இருப்பது நல்லதே இல்லை. புரியுதா? என்ன செய்யணும்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அவங்க அந்தந்த பருவத்திலே அந்தந்த நேரத்திலே அவங்க என்ன செய்யணும்? திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் கடவுளுடைய ஒழுங்கு. இதுதான் கடவுளுடைய ஒழுங்கு. அப்போ அந்த வீட்டை கொடுக்குறாரு கடவுள். அந்த வீட்டில் என்ன செய்யணும்னா ஒரு இடத்த கொடுக்குறாரு. அந்த இடத்துல இந்த விதமான காரியங்கள்லாம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரே விஷயம் என்னென்னா, கடவுள் ஏற்படுத்தி கொடுத்த இந்த வீட்டில், இந்த உலகத்தில் கடவுள் எப்படி வாழ சொல்கிறாரோ அப்படி வாழணும். ஏன் இஷ்டப்படி என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. கணவன் கணவனாக இருக்கணும், மனைவி மனைவியாக இருக்கணும். மனைவியை ஆளக்கூடியவன் கணவனாக மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய மனைவி எந்த விதத்திலும் கணவனுக்கு அதிகாரம் செலுத்தி ஆளவே கூடாது. ஆலோசனை சொல்லலாம், தப்பு இல்லை, ஆனால் அதிகாரம் பண்ணக்கூடாது. புரியுதா? இது ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம், தேவன் ஏற்படுத்தின குடும்பத்தில் அவர் படைத்த விதத்தை பார்த்தோம், அவர் ஏற்படுத்தின குடும்பத்தை பார்த்தோம், அதாவது இடத்தை பார்த்தோம். மூணாவது, குடும்பத்துக்கு கொடுத்த வேலை, பொறுப்பு. குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு என்ன? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு என்ன? இப்போ இந்த ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த பொறுப்பு என்ன? என்ன பொறுப்பு? அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 3வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, இப்போ எங்கே என்ன நடக்குது? 3வது அதிகாரத்தில், ஆதியாக 3வது அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் இப்போ ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாங்களா? இப்போ என்ன நடக்குது? அங்கே என்ன நடந்துச்சு? 1வது வசனம் படிங்க. 3வது அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இப்போ இங்கே நடந்த விஷயம் என்னன்னு சொன்னால், சர்ப்பமானது என்ன செஞ்சிச்சு? ஆதாமுடைய குடும்பத்துக்குள்ளே புகுந்துருச்சு. நல்லா கவனிங்க. சர்ப்பமானது சர்ப்பனா யார்? சாத்தான், பிசாசு. அதாவது தேவன் சாயலாக ஏற்படுத்தப்பட்ட கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு பிசாசு என்ன செஞ்சுட்டான்? புகுந்துட்டான். ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் கணவன் மனைவி ஒரே சரீரமாக இருக்கணும், ஒருமைப்பாட்டோடு இருக்கணும். அவங்க இருவருமா கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி நியமங்களின்படி நடக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் கணவன் மனைவிக்குள்ள கேப் வந்துருச்சு அப்படின்னா, நல்லா கவனிங்க, கணவன் மனைவிக்குள்ள கேப் வந்துச்சுன்னா உள்ள யார் வந்துடுவா? சாத்தான் உள்ளே வந்துடுவான். இப்போ என்னாச்சு? ஏவாளுடைய வாழ்க்கையிலே சாத்தான் புகுந்துட்டான். உடனே சாத்தான் வந்தான், ஏப்பா அந்த கனியை ஆண்டவர் புசிக்கூடாது. ஆமாம், புசிக்கூடாதுன்னு சொன்னார், தொடவும் கூடாதுன்னு சொன்னார். புரியுதா? அது பார்வைக்கு அழகுள்ளதாக இருந்துச்சு. உடனே பிசாசு கவனிக்கிறான், அந்த பழத்தையே பார்த்துட்ருக்குறான். அதாவது இன்றைக்கி பெண்கள் பண்ணுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பொருளை பார்த்துட்டாங்கன்னா அதை அடையாமல் இருக்கவே மாட்டாங்க. ஒரு பொருளை பார்த்துட்டாங்கன்னா அதை அடையிற வரைக்கும் அவங்க சும்மாவே இருக்கவே மாட்டாங்க. அது அடைஞ்சே தீரும்னு சொல்லி என்ன செய்வாங்க. இது எங்கேருந்து வந்ததுன்னா ஏவாள் இடத்துலேருந்து வந்தது. புரியுதா? அப்போ இந்த ஏவாள் அந்த கனியை எதை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த கனியை அப்படியே பார்க்குற அழகு, புசிப்புக்கு அழகும் இருந்தது, அழகாக இருந்ததுன்னு சொல்கிறா. உடனே பிசாசு, நீ இதை சாப்பிட்டு நீ சாக மாட்டேன், ஆண்டவர் போய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன செஞ்சிட்டான்? சொல்லி கொடுத்துட்டான். இப்போ என்ன செஞ்சிட்டா? அவள் இச்சித்ததை அவள் பறித்தாள். பறித்து சாப்பிட்டு என்ன செய்கிறா? வாசிங்க 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருந்தது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தான் புருஷனுக்கும் கொடுத்தாள். யார் பறிக்கிறது? யார் இச்சிக்கிறது? யார் பறிக்கிறது? யார் புசிக்கிறது? யார் பிறருக்கு கொடுக்கிறது? ஆனால் பெண்ணா? ஏவாள். கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
அதனால தான் பழமொழி சொல்கிறான். அதனால தான் வேதமும் சொல்லுது, ஒரு பொண்ணால் ஒரு குடும்பத்தை என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும், உடைக்க முடியும். ஆவறதும் பெண்ணாலே வருதா, அழியிறதும் பெண்ணால் சொல்லப்படுதா? இப்போ இந்த பெண் இப்போ இங்கே என்ன நடந்துச்சு? அவள் சாப்பிட்டுட்டா. சாப்பிட்டது காரணம் என்ன? பிசாசு வஞ்சித்துட்டான். இப்போ அவள் என்ன செய்யலை, நல்லா கவனிங்க. அந்த ஸ்திரீ அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொன்னார்ல, அவள் பிசாசு சாப்பிடலான்னு சொல்கிறான்ல, அவள் யார் பக்கம் போயிருக்கணும்? யார் பேச்சை கேட்டிருக்கணும்? கடவுள் பேச்சை கேட்டிருக்கணும். கடவுள் பேச்சை கேட்டிருக்கணும். இப்போ இந்த கட்டளை யாருக்கு ஆண்டவர் கொடுத்தாரு? ஆதாமுக்கு கொடுத்தாரு. ஆதாம் என்ன செஞ்சிருக்கணும்? பெண்ணுகிட்ட சொல்லியிருக்கணும். இந்த பெண்ணுகிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லியிருப்பான். அதனால தான் பிசாசு கேட்கும்போது அது தொடவும் கூடாதுன்னாரு. ஆனால் ஒழுங்காக சொல்லலை. அதான் பிரச்சனை. அதாவது புசிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னார் ஒழிய தொடக்கூடாதுன்னு என்ன செய்யலை, சொல்லலை. ஆனால் இவன் என்ன சொல்கிறா? புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாது சொல்லிட்டான். அப்போ என்ன அர்த்தம்? ஆதாம் தான் பொண்டாட்டிக்கிட்ட, மனைவி கிட்ட கடவுளுடைய கட்டளையை, கடவுளுடைய வார்த்தையை ஒழுங்காக சொல்லலை. சொன்னா ஆனால் ஒழுங்காக சொல்லலை, தீர்க்கமாக சொல்லலை. நீ அங்கே போகவே கூடாது, அந்த கனியை தொடவே கூடாது. இன்னொரு விஷயம், 2 பேரும் ஒரு மனமாக இருந்தது பாருங்களானால் இவன் அந்த பழத்துக்கு பக்கம் என்ன செஞ்சுருக்க மாட்டா, போயிருக்க மாட்டா. புரியுதா? அந்த பழத்துக்கு பக்கம் போயிட்ட காரணம் என்னென்னா, தன் மனைவியை ஒழுங்காக நடத்தவில்லை. ஆதாம் ஒழுங்காக தன் மனைவியை நடத்தலை, ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கவில்லை, சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. அங்கே தான் பிரச்சனை உருவாகுது. இப்போ நடந்தது என்ன? இந்த ஏவாள் பிசாசுனுடைய பேச்சை கேட்டுட்டு பறித்து அவ சாப்பிட்டுட்டு தான் புருஷனுக்கும் கொண்டு வந்து கொடுத்து. சரி, புருஷன்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுத்தால. ஆதாம் என்ன பண்ணியிருக்கணும்? அட பாவி, அதுதான் ஆண்டவர் சொன்னார்ல, நீ ஏன் பறிச்ச, நான்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்ல? மனைவி மயக்கியாச்சு. யாரை? புருஷனை மயக்கியாச்சு, அவ்வளோதான். இப்போ யார் ஆள்றது? யார் ஆள்றது? இப்போ மாறி போச்சா? கடவுள் அங்கே 2ஆம் அதிகாரத்தில் மனைவியே புருஷன் ஆளுன்னு சொன்னார். இப்போ இங்கே யார் ஆள்றது? இப்போ இவன் என்ன செய்யலை, அதை தடுக்கலை, அது வேண்டான்னு சொல்லலை, இது சரியில்லை. இன்னைக்கு தவறான ஆலோசனை வெளியிலிருந்தெல்லாம் வரலைங்க, உள்ளேருந்தே வருது, குடும்பத்திலிருந்தே வருது. தவறான ஆலோசனை, புருஷனுக்கு தவறான ஆலோசனை கொடுப்பதற்கு உள்ளே நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைக்கு நம்ம செவி கொடுக்க கூடாது. வேதத்தின் படி நம்ம பார்க்கணும். இது ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, இது செய்யக்கூடாது. யோபுடைய வாழ்க்கைக்கு வாங்க. யோபுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் செத்து போச்சுங்க. 10 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, எல்லா ஆடு மாடும் செத்து போச்சு, அடுத்தது வேலைக்காரங்களும் செத்து போயிட்டாங்க, 10 பிள்ளைங்க எல்லாம் காலி ஆகிடுச்சிங்க. அப்போ அவள் பொண்டாட்டி சொல்கிறான். என்ன சொல்கிறா தெரியுமா? என்ன சொல்கிறா பொண்டாட்டி? ஏப்பா, இவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்துச்சு, எல்லாம் வீணாக போச்சு, இன்னுமா அந்த கடவுளை வணங்குற? அவள் சொல்கிற ஆலோசனை பாருங்க. இன்னுமா அந்த கடவுளை வணங்குற? நம்ம என்ன பண்ணலாம்? கடவுளை வெறுத்துட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம்? செத்து போயிடலாம் வா அப்படின்னு கூப்பிட்றான். யோபு என்ன சொன்னான்? பைத்தியக்காரி பேசுகிற போல பேசாத. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் சொல்கிறது? யோபு. பொண்டாட்டி விட்டு ஓடி போயிட்டான். இவன் நம்ம பேச்சு கேட்க மாட்டான்னு போயிட்டான். ஆனால் கடைசியாக 10 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்தாரு. மீண்டும் எதெல்லாம் இழந்து போனாலும் அதை ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டான். இதுதாங்க ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டியதான காரியம். புரியுதா? இதுதான் கடவுள் ஏற்படுத்துகிற அமைப்பு. பொறுப்பு என்ன? கணவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னங்க? தான் கொடுத்த அந்த மனைவியை சரியான விதத்தில் காத்து கொள்ள வேண்டும், அவளுக்கு போதிக்க வேண்டுங்க, அவளிடத்தில் அன்பு கூற வேண்டும். வேதம் அதுதான் சொல்லுது. நீ என்ன செய்யணும்? மனைவியிடத்தில் அன்பு கூறு. எப்படிப்பட்ட அன்பு? மாயமான அன்பு இல்லை, உண்மையான அன்பு கூறணும். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலை, இங்கே நடக்கிற விஷயமே அதுதான். இப்போ முடிஞ்சு போச்சா?
இப்போ என்னாச்சு? நல்லா கவனிங்க. 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. ஏதேன் தோட்டத்தில் கடவுளுடைய சத்தத்தை கேட்டு நல்லா ஒன்றா இருந்தாங்க. இப்போ என்னாச்சு? பழத்தை அவ புசித்த உடனே இவனும் புசித்த உடனே என்னாச்சு தெரியுமா? 2 பேரும் பிரிஞ்சாச்சு. 2 பேரும் பிரிஞ்சாச்சு. வாசிங்க 8வது வசனம். அப்பொழுது அவர்கள் 7வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. பாவம் செஞ்ச உடனே அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகி கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மனைவியையும் தேவனாகி கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே என்ன செஞ்சிட்டாங்க? ஒளிந்து கொண்டார்கள். இப்போ இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ என்னாச்சு? அதுக்கு முன்னாடி 2 பேர் நிர்வாணமாக இருந்தாங்க, வெக்கப்படலை. பாவம் அவங்களுக்குள்ளே வந்த உடனே 2 பேரும் வெக்கப்பட ஆரம்பித்தாங்க. ஐயோ நான் நிர்வாணமாக இருக்கிறேன்னு சொல்லி அத்தி இலைகளை எடுத்து கட்டிக்கிட்டு அவங்க தனித்தனியாக போய் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? ஒளிந்து கொண்டார்கள். இதுதான் பிரச்சனை. பாவம் நுழைந்தால் பிரச்சனை. அதாவது கவனிங்க, கடவுள் கொடுக்கப்பட்டது அந்த பொறுப்பில் கணவன் கணவனாக இருக்கணும், மனைவி மனைவியாக இருக்கணும், பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்கணும். அவங்க இதை அந்த பொறுப்பில் ஒழுங்காக இருந்தாங்கன்னா அங்கே என்ன இருக்காது? பிரச்சனை இருக்காது. ஆனால் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிறதான ஒரு எதிர்வாதமான காரியங்கள் அங்கே இருந்துச்சுன்னா, இப்போ இங்கே என்ன நடந்துச்சு? ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவங்க என்ன செய்யலை? கீழ்ப்படியலை. பிசாசுக்கு கீழ்ப்படிந்தாங்க. இப்போ நடந்தது என்ன? பாவம் செய்த உடனே அவர்கள் போய் ஒளிந்து கொண்டார்கள். இப்போ என்ன ஆகிப்போச்சு? கர்த்தருடைய சத்தத்தை அவங்களால என்ன செய்ய முடியல? கேட்க முடியல. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் யார்கிட்ட கேட்குறாரு? ஒன்பதாவது சொல்ல பாருங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, யார் பாவம் செஞ்சதுங்க? ஏவாள். யார்கிட்ட கேட்குறாரு ஆண்டவர்? ஆதாம்கிட்ட. ஏன் சொல்லுங்க? ஏதேன் தோட்டத்தில் இந்த கனியை புசிக்கலாம் புசிக்கக்கூடாதுன்னு கட்டளை கொடுத்தது யாருக்கிட்ட தான்? ஆதாம்கிட்ட தான். புரியுதா? உன் மனைவியை குறித்ததான பொறுப்பு யார்கிட்ட கேட்பார்? புருஷங்கிட்ட தான் கேட்பார். நீ ஒழுங்கா என்ன செய்யணும்? மனைவி என்ன செய்யணும்? பராமரிக்கணும். இப்போ தப்பு பண்ணிட்டா, மனைவி தப்பு பண்ணிட்டா, யார்கிட்ட கேட்குறாரு ஆண்டவர்? ஆதாம் விட்டு கேட்குறார். ஏப்பா எங்கப்பா இருக்கிற? அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்த ஸ்திரீ தான். இப்போ யார் மேலே பழிய போயிட்டாச்சு? கடவுள் மேலேயே போட்டான். நீ கொடுத்த ஸ்திரீ யார் மேலே? கடவுள் மேலே. ஏன்? என்ன காரணம்? பாவம். கடவுள் மேலேயே பழிய போட்டுட்டு என்ன சொல்கிறான்? நீர் கொடுத்த ஸ்திரீ தான், அவள் தான் எனக்கு பிச்சை என்ன செஞ்சிட்டா? கொடுத்துட்டா. இவன் ஒழுங்காக மனைவியை பராமரிக்கலை, ஒழுங்காக நடத்தலை, தப்பு பண்ணிவிட்டு கடைசியாக பழியை யார் மேல் போடுறது? அவள் பாவம் இருந்துச்சுன்னா தப்பை ஒத்துக்கவே மாட்டாங்க, பிறர் மேலே தான் பழி என்ன செய்வாங்க? போடுவாங்க. அடுத்தது ஏவாள்கிட்ட கேட்டால் ஏவாள் என்ன சொல்கிறா? இந்த பாம்பு என்ன செஞ்சிச்சு? வஞ்சித்துச்சு. பாம்புன்னு தெரியுமா தெரியாதா? அவன் பிசாசுன்னு தெரியுமா தெரியாதா? அது கெட்டதுன்னு தெரியுமா தெரியாதா? அது சரியில்லைன்னு தெரியுமா தெரியாதா? ஆனால் தெரிஞ்சு நீ என்ன செய்கிற? புரியுதா? இவன் என்ன பண்ணிட்ட? செஞ்சுட்டு நம்ம நடந்து போகும்போது காலில் முள் குத்திரும்ல, முள்ளை ஏற்றிக்குவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? காலில் என்னப்பா முள் குத்திருச்சிங்க. முள் அதுவாக வந்து குத்துச்சு, நானும் என்ன போயிட்டேன், காலை அது மேலே வச்சுட்டேன். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? முள் குத்திருச்சிங்க. புரியுதா? அந்த மாதிரி இப்போ நமக்கு தெரியணுமா இல்லையாங்க? தெரியணுமா இல்லையா? தண்ணி அடிக்கிறது தப்பா இல்லையா? குடிக்கிறது தப்பா இல்லையா? ஒயின்ஸ் சாப்பிட்றது தப்பா இல்லையா? விபச்சாரம் பண்ணுறது தப்பா இல்லையா? திருடுறது தப்பா இல்லையா? கெட்ட வார்த்தை பேசுறது தப்பா இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சும் நான் என்ன செய்கிறேன்? செஞ்சுட்டு கடைசியாக பழியை யார் மேலே போடுறேன்? மற்றவங்க மேலே போடுறேன். இப்போ என்ன நடந்துச்சு? பாம்பு ஆண்டவர் என்ன செஞ்சார்? சாபத்தை கொடுத்தாரு. இந்த ஆதாமுக்கும் சாபத்தை கொடுத்தாரு, இதுக்கும் சாபத்தை கொடுத்தாரு. என்ன பண்ணார் தெரியுமா? சாபத்தை கொடுத்து ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியாக்குனார். அவர் கொடுத்த இடத்த விட்டு என்ன செஞ்சிட்டாரு?
வெளியாக்கிட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், திங்க் பண்ணி பாருங்கள். கடவுள் நமக்கு இந்த இடத்த கொடுத்துருக்குறார். இந்த இடத்துல அவர் சொல்லுகிறபடி வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம வாழ முடியும். அவருக்கு அதாவது அவர் சொல்லுபடி நான் செய்யாமல் போயிட்டுன்னா, பிசாசு என்னை வஞ்சித்துட்டான்னா, நான் பாவம் செஞ்சேன்னா, அவர் இடத்துல அவர் சமூகத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏதேன் தோட்டம் என்பது பரலோகத்தை சார்ந்தது. பரலோகத்தின் அந்த இடத்துல நம்ம வாழணும்னா இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, தேவ சாயலை இழந்து போனான். பரிசுத்தம் இல்லை, நீதி இல்லை, அடுத்தது ஞானம் இல்லை. இப்போ பாவம் அவனுக்குள்ளே கொண்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார், ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாரு, வெளியாக்கிட்டார். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறது என்ன தெரியுமா, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆனால் ஆண்டவர் தாம் பிள்ளைகளை படைச்சிட்டு நீங்கள் போய் அழிஞ்சி நாசமாக போங்கன்னு சொல்லி விடவே இல்லை. என்ன பண்ணார் தெரியுமா, இப்போ அவங்க நிர்வாணமாக இருந்தாங்களா இல்லையா, ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா, அத்தி இலைகளை கட்டி கொண்டாந்தாங்க இல்லையா, அத்தி இலை அவங்க நிர்வாணத்தை மூடிச்சா, மூடலை. ஏன் மூடலை, வெயில் அடித்தா என்ன செஞ்சிடும், இலையெல்லாம் காஞ்சி போயிடும், மீண்டும் நிர்வாணம் தெரியும். புரியுதா? இன்றைக்கி தன்னுடைய நிர்வாணத்தை மூடிக்கொள்கிறதுக்கு மனுஷன் பணத்தை தேடுறான், பதவியை தேடுறான், சொத்தை தேடுறான், என்னென்னமோ தேடுறான் தான் நிர்வாணத்தை மூடிக்கொள்கிறதுக்கு. இந்த உலகத்தில் நம்ம நிர்வாணத்தை மூடிக்கொள்கிறதுக்கு எதுவுமே உதவி செய்யாது. ஒன்றே ஒன்று தான், அப்படியே வெளியே அனுப்பிட்டாரா ஆண்டவர். என்ன பண்ணார், ஆதாம் ஏவாளை வெளியே அனுப்பும்போது எப்படி அனுப்புனார், ஒரு தோல் உடையை உருவாக்கி அனுப்புனார். அந்த தோல் உடை, அந்த தோல் அப்படின்னு சொன்னால் தோல் எப்படி வரும், ஒரு மிருகம் செத்துருக்கணும், ஒரு மிருகம் பலியிடப்பட்டிருக்கணும். அந்த மிருகத்தினுடைய தோலை எடுத்து தான் உடையாக இவங்களுக்கு என்ன செஞ்சார், உடுத்தி கொடுத்தாரு. அந்த பலியிடப்பட்ட அந்த மிருகம் அது எது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் மூலமாக அங்கேயே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, கிறிஸ்து அங்கே என்ன செஞ்சிட்டாரு, பலியாக்கப்பட்டதுனால தான் இவர்களுக்கு அந்த உடை என்ன செஞ்சிச்சு, கிருபையாய் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க அந்த கிருபையின் மூலமாக தான் வெளியே வந்தாங்க. வெளியே வந்து தான் அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. ஆனாலும் பாவத்தோடு தான் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. கடைசியாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அனுப்பினார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு நம்முடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிர்வாணமாக தொங்கினார். புரியுதா? இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் உண்டு. எனவே எனக்கு பிரியமானவர்களே, தேவ சாயலாக படைக்கப்பட்ட நீங்களும் நானும் அவரோடு நித்தியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி படைக்கப்பட்டதான அந்த பரலோக ராஜ்யம் என்கிற இடத்திலே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பில் உண்மையோடு உத்தமத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அப்பொழுது தான் கிறிஸ்துவினுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நமக்கு ரட்சிப்பு என்கிறதான அந்த வஸ்திரத்தை உடுத்தி அந்த நித்தியமான பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம அழைத்து போகும்படி இயேசு கிறிஸ்து 2வது முறை வரப்போகிறார். எனவே அவருடைய வருகைக்காக நீங்களும் நான் என்ன செய்யுங்க, காத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆதாமுடைய குடும்ப வாழ்க்கையை போல இல்லாதபடிக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஒழுங்கு இருக்கா, ஆண்டவர் ஏற்படுத்தின ஒழுங்கு இருக்குதா? ஒரு ஒழுங்கு இல்லைன்னு சொன்னான் பிசாசு, அவன் ஒழுங்கினப்படுத்திட்டான், நம்முடைய ஒழுங்கை கெடுத்துட்டான். அதனால் நம்முடைய பாவங்கள் கடவுளையை நம்மையும் பிரித்து விட்டது, கடவுளுடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு பிரித்து விட்டது. எனவே நாம் குடும்ப தலைவராக இருக்கிற ஆண்கள் உண்மையாகவே தான் மனைவியை நேசிக்கிறோமா, குடும்பத்தை சரியான விதத்தில் பராமரிக்கிறோமா பாருங்கள். அதே போல் பெண்ணாக இருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அதிகாரம் செலுத்தாமல் அவருக்கு உதவியாக இருந்து ஏற்ற துணையாக இருந்து நீங்கள் கடவுளை மகிமைப்படுத்துகிறீங்களா? அதே பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிந்து கடவுளை மகிமைப்படுத்துகிறீங்களா? குடும்பமாக சேர்ந்து கடவுளை நீங்கள் ஆராதிக்கிறீங்களா அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.